ஆஹா, பேஷ் பேஷ், பிரமாதம், மிக பிரமாதம். கிருஷ்ணார்பணம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பைனாப்பிள் பஜ்ஜி. அதுக்கு தேவையான சாமான்கள்: கடலைமா, நான் 1 கப் எடுத்துட்டு இருக்கேன், அது நல்லா ஜல்லிச்சுக்கணும். அப்புறம் காரப்பொடி தேவையான அளவு, உப்பு, பெருங்காயம் தேவையான அளவு, அதுக்கப்புறம் ஒரு சின்ன பைனாப்பிள், தண்ணி. அப்புறம் நம்ம அதெல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கிறதுக்கோசம் ஒரு பாத்திரம். ஃபர்ஸ்ட் பைனாப்பிள எப்படி கட் பண்றதுன்னு முதல்ல பார்க்கலாம். பைனாப்பிள் மேல உள்ள முள்ளெல்லாம் நம்ம நல்லா ஸ்க்ரேப் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறம் அதை ஸ்லைஸா நம்ம கட் பண்ணி வச்சுக்கணும். பைனாப்பிள் நல்லா அலம்பிண்டு தோலை சீவி எடுத்துட்டு அதில் உள்ள முள் எல்லாத்தையும் எடுத்துட்டு ஸ்லைஸா கட் பண்ணி வச்சுட்டு இருக்கேன். ஸோ நம்ம பைனாப்பிள் இப்போ ரெடி ஆயாச்சு. அடுத்தது நம்ம பஜ்ஜி மாவு மிக்ஸ் பண்ணுறத பார்க்க போகிறோம். கடலை மாவை நல்லா ஜல்லிச்சு எடுத்துக்கணும். கடலை மாவுக்கு அப்புறம் இப்போ நம்ம அரிசி மாவு சேர்க்க போகிறோம். ஸோ அரிசி மாவு சேர்த்துட்டு கடலை மாவையும் அரிசி மாவையும் நல்லா பிசைஞ்சுக்கணும், மிக்ஸ் பண்ணிக்கணும். ரெண்டு அரிசி மாவும் கடலை மாவும் நல்லா மிக்ஸ் ஆகணும். கடலை மாவு அரிசி மாவு மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் தேவையான அளவு மிளகாய் தூளும் அப்புறம் உப்பு, பெருங்காயத்தூள் அதோட சேர்த்து நல்லா பிசைஞ்சுக்கணும். நம்ம கடலைமா, அரிசிமா, பெருங்காயத்தூள், உப்பு, மிளகாய்த்தூள், இப்போ இந்த மாவுக்கு தேவையான அளவு தண்ணியை விட்டு நம்ம பிசைஞ்சுக்க போகிறோம். கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு அளவு பார்த்துட்டு நீங்கள் பிசைஞ்சுக்கணும். ஒரேடியாக தண்ணி விட்டானா மாவு நீர்த்து போயிடும். இப்போ நம்ம பஜ்ஜி மாவு ரெடி ஆயிடுத்து. பதம் இப்படி தான் இருக்கணும், ரொம்ப நீர்க்க இருக்கக்கூடாது. இப்படி இருந்தால் தான் பஜ்ஜி நம்மளுக்கு சரியா எடுத்துன்னு போகும், இல்லைன்னா உப்பி வராது. எண்ணெய் சூடாகிடுதுன்னு நினைக்கிறேன். சூடாகிடுதா இல்லையான்னு பார்க்கறதுக்கு கொஞ்சமாக மாவு எடுத்து எண்ணெயில் போட்டு இல்லைன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். இப்போ நம்ம எண்ணெய் சூடாகிடுத்து. இப்போ ஒரு பைனாப்பிள் ஸ்லைஸ் நம்ம ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அது மாவில் போட்டு நம்ம பஜ்ஜியில் எண்ணெயில் போட்டு எடுக்க போகிறோம். வெட்டி வச்சுருக்க பைனாப்பிளை பஜ்ஜி மாவில் முக்கி மாவு நல்லா முன்னமும் பின்னமும் போட்டு எடுத்துக்கணும். அப்போ தான் மாவு அந்த பைனாப்பிளில் ஒட்டிக்கும். எடுத்துட்டு அப்படி நம்ம எண்ணெயில் போடுறோம். பார்த்தேலா, பஜ்ஜி நல்லா பொரிஞ்சுட்டு வருது. பைனாப்பிள் கொஞ்சம் தடிமனாக இருக்கிறதுனால கொஞ்சம் நேரம் ஆகும். பொறுமையாக முன்னம் பின்னமும் போட்டுட்டு அது பொன் நிறத்தில் வரும்போது நம்ம எண்ணெயிலேருந்து எடுத்துக்கலாம். பார்த்தீங்களா, இப்போ நம்ம பஜ்ஜி ரெடி ஆகிடுது. கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்தாச்சு. நம்ம இப்போ எண்ணெயிலேருந்து எடுத்து நம்ம அந்த பாத்திரத்தில் போட்டுக்கிறோம். சுட சுட பைனாப்பிள் பஜ்ஜி ரெடி ஆகிடுது. இப்போ பைனாப்பிள் பஜ்ஜி ரெடி ஆகிடுது. நீங்கள் சட்னி அரைச்சி தொட்டுண்டு சாப்பிட்டா பிரமாதமாக இருக்கும்.